வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கௌரி ஆயிக்கிறேன். எல்லோரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களா? கௌரி கிச்சனில் நாங்கள் இன்று பார்க்க போவது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எப்படி செய்வது என்பதை தான். இந்த பாருங்கோ, இந்த பேஸ்ட் நான் ஆல்ரெடி செய்தது எப்படி இருக்கிறாருன்னு பாருங்கோ. இந்த பேஸ்ட்டை நிறைய மாதங்களுக்கு எப்படி பழுதாகாமல் வைத்து பாதுகாப்பது என்பதைத்தான் இந்த வீடியோவிலே பார்க்க போகிறோம். இப்போ வாங்க செய்முறையை பார்ப்போம். இப்போது இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இந்த பாருங்க, உள்ளியும் இஞ்சியும் க்ளீன் பண்ணி கழுவி காய வைத்து எடுத்திருக்கிறேன். காய வைத்து எடுக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் பேப்பரால் தண்ணி எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றும் இல்லாமல் ஒத்தி எடுக்கணும். அல்லது பேப்பரில் நீங்கள் அப்படியே ஒரு தண்ணியும் இல்லாத அளவுக்கு காய்ந்து வரும் மட்டும் உள்ளியையும் இஞ்சியையும் பரப்பி விட வேணும். உள்ளியிலையோ அல்லது இஞ்சியிலையோ ஒரு துளி கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்தது என்று சொல்லி சொன்னால் பூஞ்சனம் கட்டிடுவார் எளியா. பங்கஸ் பிடித்திடும் என்று சொல்வார்கள். பங்கஸ் பிடித்ததாய் இருந்தால் நீங்கள் ஒரு கிழமைக்கு கூட வைத்திருக்க முடியாது. குப்பையில் கொட்ட வேண்டி வரும். இப்போ இந்த உள்ளியையும் இஞ்சியையும் எப்படி அரைத்து எடுப்பது என்பதை பார்ப்போம் வாங்க. இஞ்சி துண்டுகளை நீங்கள் வேணுமென்றால் இன்னமும் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுக்கலாம். உங்களுக்கு விருப்பமான மிக்சியிலே சேர்த்து நீங்கள் அரைத்து கொள்ளலாம். இப்போ ஒரு இரண்டையும் ஒன்றாக நான் சேர்த்து அரைக்க போகிறேன். நீங்கள் அரைத்து எடுக்கும் மிக்சியாக இருந்தாலும் அல்லது கிரைண்டராக இருந்தாலும் ஒரு துளி தண்ணீர் கூட இருக்கக்கூடாது. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்க போகிறேன். நேச்சுரல் ஹிமாலயன் சால்ட் சேர்க்க போகிறேன். இந்த உப்பு அல்லது கடல் உப்பு ரெண்டத்தை ஒன்று சேர்த்துக்கொள்ளுங்க. இரண்டும் ஹெல்த்துக்கு பெனிஃபிட்டாக இருப்பார். ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பவுடர் சேர்த்துருக்கிறேன். தைராய்டு வருத்தம் உள்ளவர்கள் ஹிமாலயன் உப்பு பாவித்து கொள்ளுங்கள். அல்லது கடல் உப்பு பாவித்து கொள்ளுங்கள். கடல் உப்பும் கட்டாயம் தைராய்டுக்கு கடலுப்பு தான் சாப்பிட வேணும். டேபிள் சால்ட் சமையலுக்கு பாவிக்கக்கூடாது. இப்போ ஆயில் சேர்த்து கொள்கிறேன். ஆயில் சேர்த்து தான் அரைக்க போகிறோம். இப்போ மூடி போட்டு அரைக்க போகிறேன். உப்பு, மஞ்சள், ஆயில் இந்த 3 ஐட்டமும் தான் இந்த பேஸ்ட்டை நிறைய நாட்களுக்கு பழுதடையாமல் பாதுகாப்பாக வைத்திருக்க போகின்றது. இப்போ இந்த மிக்சியிலே நான் சேர்த்து நான் அரைத்தெடுக்கிறேன். இந்த பாருங்க, உங்களுக்கு எந்த மிக்சி வசதியாக இருக்கிறதோ அதிலே நீங்கள் சேர்த்து அரைத்து கொள்ளுங்கள். கொஞ்ச நேரம் அரைத்தெடுங்கள். அதற்கு பிறகு இறக்கி கொஞ்சம் ஆயில் சேர்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வேணுமென்றால் நீங்கள் அரைவாசியாக சேர்த்தும் அரைச்செடுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றாக போட்டு அரைக்க வேணுமென்று அவசியமில்லை. இடைக்கிட நீங்கள் இப்படி கிளறி விட வேணும். கிளறி விடும்போது கவனமாக இருக்க வேணும். தண்ணீர் எந்த ஒரு விதத்திலேயும் தண்ணீர் பட்டுடக்கூடாது. இப்போ மறுபடியும் மூடிட்டு அரைக்க போகிறேன். இப்போ மறுபடியும் இறக்கிட்டு ஆயில் கொஞ்சம் சேர்த்து கொள்ளுகிறேன். மூடிட்டு மறுபடியும் அரைக்க போகிறேன். இப்படி நீங்கள் கிளறி விட்டு அத்துடன் ஆயிலும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைத்தெடுக்கும்போது தான் ஈஸியாக இருப்பார். கனோலா ஆயில் அல்லது கோன் ஆயில், நீங்கள் என்ன ஆயில் பாவிக்கிறீங்களோ தெரியாது, எதுவாக இருந்தாலும் பாவித்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைத்து எடுங்கள். இப்போ பாருங்க, நான் எல்லா பேஸ்ட்டையும் அரைத்து எடுத்துட்டேன். நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றாக போட்டு அரைக்கிறது கஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைத்தெடுங்க. இப்போது இந்த பாட்டில் பாருங்கள், 2 பாட்டில் எடுத்திருக்கிறேன். அந்த 2 பாட்டிலுக்குள்ளேயும்
ஒரு தண்ணியும் இல்லாமல் கழுவி காய வச்சு எடுத்த போத்திலாக இருக்க வேணும். நான் இப்போ இந்த 2 பாட்டிலையும் வந்து யூஸ் பண்ண போகிறேன். பாட்டில்ஸை வந்து கழுவி காய வைத்து எடுக்க வேணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுக்கு வந்து உப்பு சேர்த்துருக்கிறேன். உப்பு வந்து நேச்சுரலாக பூட்டை பாதுகாப்பாக வைத்திருக்கும். அத்துடன் வந்து ஓயிலும் மஞ்சள் பவுடரும் சேர்த்துருக்கிறேன். மஞ்சள் பவுடர் வந்து ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி பங்கல், ஆன்டி வைரல். டர்மரிக் பவுடர், சோல்ட், ஆயில் இந்த 3 ஐட்டம்ஸும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் லாங் டைமுக்கு பழுதடையாமல் இருக்க பாதுகாக்கின்றன. இப்போ வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக 2 போத்திலையும் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இந்த பாருங்க, நீங்கள் வந்து போத்தில் வந்து எல்லாத்தையும் வந்து போட்டதின் பிறகு உடனே வந்து மூடியால் மூடி போட்டு வைக்கக்கூடாது. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஹீட்டாக இருப்பார் மிக்சியில் அடிக்கப்படுகினால. அதனால் வந்து கொஞ்ச நேரம் அவுட் சைடில் வைத்து இருந்துட்டு அதுக்கு பிறகு மூடுங்க. அப்போ தான் வந்து பூஞ்சனம் கட்டாமல் இருப்பேன். இப்போ பாருங்க, இந்த 2 பாட்டிலும் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து தயாரித்து எப்படி பழுதாகாமல் நீண்ட நாளுக்கு வைக்க முடியும் என்பதை ரெசிபி உங்களுக்கு தந்துவிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மற்றவர்கள் பார்க்குறதுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. புதிதாக வந்து என்னுடைய வீடியோஸ் பார்க்குற நீங்கள் 3 நிமிடம் பார்த்து முடிய விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவிலிருந்து விடைபெற்றுக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் இணைந்திருப்பேன். நன்றி, வணக்கம்.